இந்த பரணி தொடர்ந்து அந்த வெறும்பய கூடவே நின்னான்னு வையி, நம்மளால அவனை ஜெயிக்கவே முடியாதுல்ல. அட ஆமாயா, முடியவே முடியாது. அதுக்கு தாம்லே, அதுக்கு தான் இந்த அமெரிக்கா விஷயத்தை நான் கையில எடுத்திருக்கேன். இல்லே சனியா ஐயா, நான் பரணிய என்ன படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்புதேன்னு நினைக்கியா? அவளை சம்மத்திட்டு இருந்து பிரிக்கணும்னு தான் அமெரிக்காவுக்கே போகட்டும்னு சொல்லுதேன். இங்க பரணி மட்டும் இல்லேன்னு வையி, அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி சுக்கு நூறு அப்படியே உடைச்சிருவேன். அந்த முத்துப்பாண்டி இசக்கிய பிரிச்சிருவேன். முத்துப்பாண்டிய நான் இங்கே வர வச்சிருவேன். அந்த வாத்தி பயலை வச்சு ரத்தனாவை ஏதாவது பண்ண வச்சிருவேன். அந்த கன்னியாகுமரிக்காரனை மறுபடியும் இங்க கூட்டு வந்து இந்த கனியனை கிட்னாப் பண்ணி உன் கூடவே கூட்டிட்டு போய்க்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன் நானு. இந்த வைகுண்டம் இருக்கானே, அவனை கொண்டு போய் நம்ம வயக்காட்டுல அவன் தலையில ஒரு வெங்கல குண்டான கவுத்து ஒரு திருஷ்டி பூசணிக்கா மாதிரி நிக்க வச்சிருவேன். 4 வருஷம்ல 48 மாசம். அதுக்குள்ளார நான் என்னென்ன பண்ணிடுவேன். கொஞ்சம் ரோசனை பண்ணி பாத்தியா நீ? ஐயா, உண்மையிலேயே பிளான் போடுறதுல நீங்க தான் ஐயா கிங்கு. இந்த செந்தூர் முருகனுக்கு அப்புறம் நீங்க தான் பெரிய ஆளு. இல்லே, நடந்துக்கிற ஒவ்வொரு செய்கையிலையும் நாம ஜெயிக்கணும். அதுக்கு எங்கெங்க கேப் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான்ல ஒரு சரியான சூத்திரதாரிக்கு அழகு. இந்த தடவை நான் பரணிய பிரிச்சு அந்த வெறும் பயல முட்டாளாக்கி அந்த குடும்பத்தையே உடைச்சி அவங்கள சில்லு சில்ல செதற விடல. என் பேரு சவுந்தர பாண்டி இல்ல. ஐயா ஐயா ஐயா, இப்பவே தூக்கம் வருதா? அப்பா, விரிச்சு உட்கார 2 பெரிய போர்வை எடுத்துக்கிட்டேன். போதும்ல? ஏடி, நான் போத்துறதுக்கு அந்த கருப்பு போர்வை எக்ஸ்ட்ரா எடுத்துக்க. ஆமா, அப்படியே தலைகாணி எடுத்து வச்சுக்கிட்டா அங்க வந்து நீட்டி படுத்துக்கலாம்ல. ஏல, சிவராத்திரி எதுமா கோயில்ல போய் யாராவது தூங்குவாங்களா? என்ன பேசுற நீ? எப்போ நீயும் உறங்குவ? பனி மண்டையில விழுதுன்னு போர்வையை போத்திட்டு உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாம உள்ளே உறங்குற ஆளு தானே நீ? ஏட்டி, பாண்டி மாமாக்கு ஒரு சால்வை மட்டும் எடுத்து வச்சிடுறீ. பாவம் குளிர் தாங்க மாட்டாவ. யாரு அவனா? இதே என்னடி புது கண்டுபிடிப்பா இருக்கு. கொடைக்கானல் குளிர்லயே ஸ்வெட்டர் போடாம சுத்துற வேண்டியவன். அம்புட்டு தூரம் கண்ணும் கருத்துமா மாமாவை பாத்துக்கிறாளாம் பரணி. ஏட்டி ஏட்டி பரணி, அத்தை வருதா? அத்தைய கூப்பிட்டியா? இதுக்கு போய் வெத்தலை பாக்கலாம் வச்சா கூப்பிடுவாங்க? போன் பண்ண, எனக்கு உறக்கத்தை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. நான் என்ன பண்றது? சிவபாலனையாச்சு வர சொல்லி இருக்கலாம்ல. அவன் நைட் ஏதோ மாடல் எக்ஸாம்லாம் எழுதி பார்க்கணுமா, கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டான். ஏத்த, அத கோயில்ல வந்து எழுத வேண்டியதானே? புண்ணியத்துக்கு புண்ணியமாச்சு, படிப்புக்கு படிப்புமாச்சு இல்ல. எப்போ இது படிக்கிறவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுத? இல்லை எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? கிளம்புமா? ஆமாமா, இப்பவே கிளம்பினாதான் ஒரே இடமா பார்த்து இடம் முடிச்சு உட்கார முடியும். ஏட்டி, ஏதோ பெரிய இவ மாதிரி அவசரப்படுத்துதியே. 1 வருஷமாவது நீ கோவில்ல முழிச்சு கிடந்திருக்கியா? எல்லா வருஷமும் ஒன்னா உன்னை உறக்கத்துல தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும். இல்லன்னா உசுப்பு உசுப்புன்னு உசுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். என்னமோ நீ ராத்திரி முழிக்க போவத மாதிரியே பேசுதா? இந்த வாட்டி நான்லாம் உறங்க மாட்டேன். கண்ணை திறந்து வச்சு முழிச்சுட்டே தான் இருப்பேன். ஏதோ அசதியில கண் அசந்துட்டான். நீ அவ்வளவு ஒண்ணா? இங்க பாருங்க டி, யாராவது கண் அசந்தீங்க மண்டையில கொட்டுவேன், பாத்துக்கங்க. பேசிக்கிட்டே இருந்தா உறக்கம் வராது. ரத்னா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கோயில வச்சு பேசுவோம். அண்ணே, அப்ப நான் கோயிலுக்கு வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. மன்னிச்சிரு சாமி, நான் பேசல. என்னால ஓம் புண்ணியம் போக வேண்டாம். நீ கோயிலுக்கு வந்தா போதும். நான் பேசவே இல்லை, போதுமா?
சரி சரி, இங்கேயே சண்டை ஆரம்பிச்சிட வேணாம். சட்டு புட்டுன்னு கிளம்பலாமா? ஆ எல்லாருமே ரெடி தான். மாமா வந்துட வேணாமா? இவ ஒருத்தி, அவன் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சாப்பிடாம வேற கிடக்குறான். இல்லை இசக்கி, இது என்னல பழக்கம்? பசியில் கிடக்கிறது. ஏன் நீ சாப்பிட்டா என்ன? ஐயோ அப்படி இல்லைண்ணே, அவர் தனியா உட்காந்து சாப்பிடுவாரு. கூட மாட இருந்து பரிமாற வேண்டாமா? ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா பேசிக்கிட்டே சாப்பிடுவோம்ல, அதுக்குதான். அக்கா சீக்கிரம் போகணும்க்கா. மாமா எப்பதான் வருவாங்க? ஏட்டி, அவர் என்ன கணக்கு புள்ள வேலையா பாக்குதாரு? போலீஸ்ல ஏதோ ஒரு களவாணி பையில தேடுறதுக்கு துப்பு கிடைச்சிருக்கான். தேடி போய் பிடிக்கணும்ல, அதுல கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிருக்காப்ல. இல்லை அவன் வரத்துக்குள்ள விடிஞ்சுருமே. இல்லை சிவராத்திரினா நம்ம நைட்டே கோயிலுக்கு போகணும்ல. இது என்ன இப்படி ஆயிப்போச்சு? இல்ல சம்மு, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? நீ சொல்ல போதியா? அப்ப ஏதோ அமோகமா சொல்ல போதேன்னு நினைக்கேன். ஆமா, இவர் சொன்னா அப்படி திருக்குறளா கொட்டிடுவாரு. நான் சொன்னா உடனே ஒரு நக்கலாக்கும். மாமா, இவன் இப்படிதான் பேசுவான் மாமா. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லத்தா, மருமம் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகுது. நம்ம வேற நடிச்சாம பூஜை வேற பார்க்கணும். அதான். அதுக்கு இல்லை, மருமவன் வர்றப்ப வரட்டும். வந்து ஆறு அமர சாப்பிட்டுட்டு நிதானமா எசக்கே பைக்ல கூட்டிட்டு கோயிலுக்கு வரட்டுமே. அவளை மட்டும் வீட்டுல விட்டுட்டு போவோம், நம்ம கிளம்புவோமே. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. எது நல்ல ஐடியா? அவளை என்ன ஒத்தையில விட்டு போ சொல்லுதீங்களா? ஐயோ அண்ணன், என்னை என்ன நடுத்தருவிலியா விட்டுட்டு போவத? நம்ம வீடு தானே, ஏதாவது ஆத்திர அவசரம்னா போன் இருக்குல்ல. மாமாவுக்காக எல்லாரும் லேட் பண்ணிடாதீங்க, நீங்களே கிளம்புங்க. மாமா வந்ததும் நான் கூட பைக்லயே வந்துடுது. அப்புறம் என்ன? சரி, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. எப்போ இந்த ஐடியா முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன எல்லாமே லேட்டா தான் சொல்லுவியா? இப்பதான் நான் பேசினதை கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். பாத்தியாத்தா என்ன பேச்சு பேசுதான்னு? அப்போ உறக்கம் வந்தா சொல்லு, திங்க முறுக்கு தாரேன். கருக்கு முறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு இருந்தா உறக்கம் போயிரும். முறுக்கா? உனக்கு யாரட்டி சுட்டு கொடுத்தா? இசக்கி அக்கா கடையில இருந்து களவாண்டு வச்சிருக்கேன். ஏட்டி, நீ களவாண்டத நான் பாத்துட்டேன். உன் கணக்குல தான் 28 ரூபாய் எழுதி வச்சிருக்கேன். அண்ணன் கிட்ட வாங்கி மரியாதையா காலையில காசை கொடுத்துட்டு சொல்லிட்டேன். இல்லை, என்ன அவ திருடினது என் கணக்குல சேர்க்க? அண்ணே, நான் மைனர்னே. நான் மேஜர் ஆகுற வரைக்கும் நீ தான் எனக்கு செலவு செய்யணும். சரி சரி, எசக்கி பாண்டி கூட வண்டியில அப்புறமா வரட்டும், நாம கிளம்பலாம். ரத்னா, எல்லாருக்கும் குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். கூட 2 தலைக்காணியும் எடுத்திருக்கேன். தலைக்காணியா? எதுக்குடி? உட்காந்துக்கிட்டே இருந்தா அப்பா குறுக்கு வலிக்கும்னு சொல்லும், அது படுத்துக்கதான். எப்போ நீ அங்க வந்து உறங்குதியோ இல்ல முழிச்சிட்டு இருக்கிதியோ, ஆனா அங்க சிவராத்திரி கூட்டத்துல கொரட்டை மட்டும் விட்டுறாத. அப்படி விட்டா மூக்குல வேலை ஏத்தி விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஆடா, இவனோட பெரிய அக்க போறா போச்சே. குறைச்ச என்ன நானா விடுறேன், தானா வருது. நான் என்ன பண்றது? வாங்க போவோம். விட்டா இவன் பாட்டுக்கு நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். வாங்க எத்தா எசக்கே தனியா இருக்க, பத்திரம் மர்மம் வந்து வந்துரு. வாரே எசக்கி. சரி, நீங்க போங்க, நான் பார்த்து. ஓகே சார். மாமா, ஐயோ மாமா, என்ன இது கட்டு போட்டிருக்கு? கத்தி ஊற கூட்டாதரி. உள்ள வா சொல்லுத. மாமா, உள்ள வா. மாமா, மாமா நில்லுங்க முதல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போதீங்களா இல்லையா? அடியே, எதுக்குல பதட்டப்படுத? போலீஸ் வேலைனாலே ரவுடிங்க கிட்டையும் கிரிமினல் கிட்டையும் மல்லு கட்ட வேண்டியது இருக்கும். காயமே படாம இருக்க முடியுமா? ஐயோ, ரத்த காயமா இருக்கே. ரொம்ப ரத்தம் போயிருக்கும் போலயே. இல்ல கிறுக்கச்சி, கண்ணு கலங்கின கண்ணை நோண்டி விடுவேன். இல்ல காயம் சின்னதுதான்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, அதான் கட்டை பெருசா போட்டிருக்காங்க. காலையில கட்ட காயத்திடலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் வேணா பரணிக்கு போன் போட்டு வர சொல்லவா? பாய் மூடு. ஒரு சின்ன காயத்துக்காக குடும்பத்தோட கோயிலுக்கு போனவங்கள தொந்தரவு பண்ணுவியா? சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். ஒரு திருட்டு பயல பிடிக்க போனேன்னு சொன்னோம்ல, அவன் எதிர்பாராம ஒரு கத்தி எடுத்து வீசிட்டான். அது சின்னதா கிழிச்சு விட்டுருச்சு, அம்முடுதான். ஐயோ, கத்தியா? கத்துற கண்ணை தொடரி. முதல்ல கண்ணை தொட. என்னத்துக்கு இப்ப ஷாக் ஆகுது?
போலீஸ் வேலையில இதெல்லாம் சாதாரணம். கண்ணை தொடச்சு கொண்டுறான்ல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஆமா, நீங்க வந்ததும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டியாரன்னு சொல்லியிருக்கேன். நாமளும் போகணும். அதெல்லாம் முடியாது, எனக்கு டயர்டா இருக்கு. செம பசி. சோறு போடுதியா? இந்தா போட்டு கொண்டு வரேன். நீங்க போய் வேட்டியை மாத்திக்கோங்க. மாமா, அடிபட்டிருக்கே, வேட்டியை வேணா நான் கட்டி விடவா? இல்ல, சின்ன காயண்டி, ஏதோ கையே போன மாதிரி சீன் போடாத. போ, நானே போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சோத்த கொண்டா போ. வந்து வாச்சிருக்கா பாரு. எட்டி வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வர அக்கா அக்கா அக்கா, நீ கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமாக்கா? தேங்க்ஸ்க்கா. என்னம்மா டாக்டர்மா, நல்லா இருக்கீங்களா? உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி. என்ன? தேங்க்யூமா. வரேம்மா. வரேன் சார். என்னதான் என் மச்சான் பிரசிடென்ட்டா இருந்தாலும் வணக்கம்லாம் நம்ம சிஸ்டருக்கு தானே இருக்கு. ஆமா, மைனி தானே கோவில் தர்மகர்த்தா. இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியலடா. திடீர்னு வந்து டாக்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. பசங்கெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விடுட்டு, இந்த காலத்துல இந்த குட்டி சாத்தானுங்க யாரு கூட செல்ஃபி எடுக்குதுங்கன்னே தெரியலையே. ஏன் பக்கி வெள்ளக்காட்டா, நீ ஒரு ஸ்கூல் வாத்தியாரு, ஏதோ வெடல பையன் மாதிரி வந்து குதிச்சு ஆடிட்டு இருக்க. ஸ்கூல் பசங்க யாராச்சும் பார்த்தா யாரில் மதிப்பாட? என்ன பையில எப்படி சொல்லிட்டீங்க? நான் ஒரு மாஸ் சென்ட்ரியா வரணும்னு தான் இப்படி வந்தேன். எது? இதுக்கு பேரு மாஸ் சென்ட்ரியா? கன்றாவி. திருச்செந்தூரை சேர்ந்த டாக்டர் பரணி சண்முகம் அமெரிக்காவில் இருந்து செந்தூர் கோவிலுக்கு வந்த தம்பதியின் குழந்தையை லேப் டெஸ்ட் எதுவுமே எடுக்காமல் மிக அரிதான நோய் என்பதை கண்டுபிடித்து த்ரில்லிங்கா ட்ரோனில் மருந்தை வரவழைத்து காப்பாற்றிய காட்சியை பார்த்து மகிழுங்கள். சார், என்ன சார் இன்டர்நெட்லயே வந்திருக்கா? வீடியோ போட்டு விட்டுருக்காங்க. உலகம் முழுக்க சும்மா லைக்ஸ் அள்ளுது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாராட்டுறாங்க. இப்ப தெரியுதா எதுக்கு வரவன் போறவன் எல்லாம் பரணிக்கு வணக்கம் வைக்கான்னு? இது தெரியாம நம்ம குழம்பி கிடந்தா. அது கொடுங்க பாப்போம். பாரு, காட்டு. நீங்க பாருங்க. பாத்தியா? ஆமாண்ணே, இதோ பாரு. ஏத்தா அத கொடு, நானும் பாக்குறேன். பாருங்க பாருங்க. ஆமா, ஏத்தா பாருங்க, கைய கொடுத்தா. சூப்பர். ஐயோ, சரி சரி, வாங்க வாங்க. இடம் போகுது. அங்க இடம்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்கு. வாங்க வாங்க, இடம் முடிச்சு உட்காரும். வாங்க வாங்க, வைக்கமாமா. நிக்காதீங்க மச மசன்னு. வாங்க வாங்க. எல்லா காட்டும் சரியான ஆளா இருக்கா. விரிங்க விரிங்க. யாருக்காவது உறக்கம் வந்தா என்கிட்ட கேளுங்க, நான் முறுக்கு தாரேன். நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டா உறக்கம் போயிடும். ஏட்டி, சிவராத்திரி அதுமா கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம முறுக்கு திங்கிறதுல இருக்க. ஹெட்டி கனி, அப்படி பார்த்தா அந்த முறுக்க முதல்ல நீ தான் சாப்பிடணும். கரெக்டா சொன்ன ரத்னா. ஏட்டி கனி, அந்த முறுக்கு என்கிட்ட கொடு. சரி, இரு நானே வரேன். நகரு. இருங்க. முறுக்கு வேணுமா? இப்பொழுது இங்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் பாட வருபவர் செல்வி கௌசல்யா அவர்கள்.
அவர்களை வரவேற்று அனைவரும் கரகோஷம் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். மைனி, இசை கச்சேரி மைனி. இங்க நான்லாம் பாட முடியுமா மைனி? எல்லாருக்கும் தாண்டி நிகழ்ச்சி, யார் வேணாலும் பாடலாம். நீ பாடணும் அவ்வளவுதானே? ஆமா மைனி. இன்னைக்கு நான் உன்னை பாட வைக்கிறேன், ஓகேவா? ஓகே மைனி, சூப்பர். மாமா வாங்க. சோத்தை பிசைஞ்சு கொடுல, ஸ்பூனை கொண்டு வா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இந்த கையால் சாப்பிடவும் முடியாது, பிணையவும் முடியாது. அதுக்காக ஸ்பூனு கேப்பியலா? வேற எப்படி சாப்பிடுறது? இந்தா இப்படிதான் சாப்பிடுங்க. ஏய், என்னல இது? நடு வீட்டுல வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்க? நடு வீடுதான், ஆனா நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க மாமா. என்ன மாமா அப்படி பாக்குதிய? நாளுக்கு நாள் நீ எப்படில அழகாயிட்டே போற? நீங்களும் தான் அழகு. முதல்ல ஒழுங்கா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னடா இவன் பேச ஆரம்பிச்சவனே வணக்கம் சொல்லாம நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறான்னு பாக்குறீங்களா? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கைத்தட்டல் கிடைக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அவ ஒன்றும் சாதாரணமாலாம் இந்த பாட்டை பாடல. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவளோட 3 வயசுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறந்த மியூசிக் டீச்சர்கிட்டையும் கத்துக்கிட்டான் இவ்வளவு அழகா இந்த பாட்டை பாடுனா. விடாத முயற்சியின் காரணமா தான் என் பொண்ணு இவ்வளவு அழகா இந்த பாட்டை பாடுனா. தமிழ்நாட்டில் என் பொண்ணு மாதிரி இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ சிறப்பா பாட்டு பாட முடியும்னா ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஏன் நம்ம மாவட்டத்துல என் பொண்ணு மாதிரி யாருமே கிடையாது. என்னல பெருமை பீத்திட்டு இருக்கான்? நான் சும்மா பெருமைக்கு சொல்லல. இங்க இருக்கிற யாராவது என் பொண்ணு மாதிரி சிறப்பா பாட முடியுமா? தைரியம் இருக்கிறவங்க மேடைக்கு வந்து பாடலாம். இதை நான் சவாலாவே சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இங்க தைரியம் இருக்கவங்க வந்து பாடலாம். யாருக்காவது இங்க தைரியம் இருக்கா? ரொம்ப ஆணவத்தில் ஆடுறான் மைனி. நிஜமா நான் அந்த பொண்ணை விட நல்லா பாடுவேன் மைனி. நான் போய் பாடட்டா? சரி, பாடமே நீ சரியா படிக்க மாட்டேன், இதுல பாட வேற போறியாக்கும். இல்லை, இது உள்ளூர்ல ஒரு சின்ன மேடை. இதெல்லாம் ஒரு விஷயமாலா? நீ மெட்ராஸ்க்கே போய் அந்த ஸ்டேஜ்லயே பாடி கலக்கணவல்லா. நீ எம்புட்டோ மேடைக்கு போய் ஏற போற? இல்லை, உன் பாட்டு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு கேட்கணும், மொத்த இந்தியா கேட்கணும், உலகம் பூரா கேட்கணும். உலக புகழ் பெற்ற ஒரு கனியா மாறணும் நீ. புரியுதா?
இது ஒரு சின்ன மேடை தானே, வீடுல பொறவ பாத்துக்கிடுவான். ஏண்டா உன் செல்ல தங்கச்சி யார்கிட்டயும் தோத்தரக்கூடாதுன்னு அவளை காப்பாத்த பாக்குறியா? அதுக்கு சொல்லல, பாவம் அந்த புள்ள. அந்த பாப்பா பல வருஷமா பாட்டு கத்துக்கிட்டு பாடுது. எவ்வளவு ஆர்வமா பாடுதா. பாரு, நம்ம கனிக்கிட்ட இருக்க திறமை மேல நான் எந்த சந்தேகமும் படல. அவ நல்லா சிறப்பாவே பாடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பாடி இந்த பிள்ளைக்கு தான் சரியா பாடலன்னு பொசுக்கு நாய் போடுச்சுனா பத்தாதுக்கு அப்ப வர அப்படி பேசுதான். எதுக்குல சாமி கும்பிட வந்த இடத்துல ஒரு சங்கடம். அண்ணே மைனி என்ன யோசிக்கிறீங்க? நான் நல்லா பாடுவேன் மைனி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே நான் பாடுதேனே. டேய், அவ பாடணுங்கிறா. இது ஒண்ணும் போட்டி இல்ல, கோயில் மேடை தானே. இல்லே, நான் எதுக்கு சொல்லுதேன்? நீ கொஞ்சம் பேசாம இரு, அவ பாடட்டும். நீ வாடி. கனி நல்ல பாடு என்ன? இரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பரணி சண்முகம். இவ என்னோட கசின் கனி. இவ யார்கிட்டயும் பாட்டு கத்துக்கல, ஏன் முறைப்படி சங்கீதமே கத்துக்கல. ஆனா இவ ரொம்ப நல்லா பாடுவா. இதே மாதிரி ஒரு சின்ன மேடையில இவ பாடி பரிசெல்லாம் கூட வாங்கியிருக்கா. ஸோ இவ சின்ன பொண்ணு, ப்ராப்பரா சங்கீதம் படிக்காதவ. ஒருவேளை தப்பா பாடினாலும் நீங்க தான் மன்னிச்சு இவ பாட்டை ரசிக்கணும். கனி, நீ ஸ்டார்ட் பண்ணு. என்னங்க இது? என் பொண்ணுக்கு இந்த பொண்ணு போட்டியா? நீங்க சொல்றத பார்த்தா இந்த பொண்ணு கத்துக்குட்டி கூட கிடையாது. இன்னும் சொல்லணும்னா கத்துக்குட்டி இல்லவே இல்லை.